அருண் ஒரு புகழ்பெற்ற புகைப்படக் கலைஞர். அவன் கடைசி வேலை பழைய பூங்கா அருகே பூட்டி மூடப்பட்ட பாண்டியர் அரண்மனைக்குள் புகைப்படங்கள் எடுப்பது. அவனுக்கு அது ஒரு சாதாரண வேலைதான் என்று நினைத்தான். ஆனால் அங்கே அவள் வந்தாள். அந்த அரண்மனையின் ஒளியற்ற நிழலில் நீண்ட கூந்தலுடன் பளிச்சென்று கருநீலச் சுடை அணிந்த அழகிய ஒருத்தி அவனை நோக்கி மெதுவாக நடந்தாள். அவள் பெயர் நந்திதா. அவள் அவனை பார்த்தபடி மென்மையாக சொன்னாள், இந்த இடத்தில் நிம்மதியாக நான் மட்டும் இருக்க விரும்புகிறேன். நீ எதையும் உடைத்து விடாதே. இதில் உடைத்து விடுவது என்பது நான் இங்கு அமைதியாக வாழ்வதை கலைத்து விடாதே என்று அர்த்தம். அருண் விரைந்து சென்று அவளுடன் பேசிக்கொண்டே புகைப்படங்களை எடுத்தான். சில நிமிடங்களில் இருவருக்கும் சிறிது நேரத்தில் இனம் புரியாத உணர்வு தோன்றியது. அந்த இரவு முழுவதும் இருவரும் அரண்மனையில் சுற்றி பேசியதும் சிரித்ததும் காதல் கனிந்தது. அடுத்த நாள் அருண் அவளை மீண்டும் சந்திக்க விரைந்தான். அதே இடம், அதே அரண்மனை. ஆனால் அவளை காண முடியவில்லை. பூங்காவின் பழைய காவலரிடம் அவள் குறித்து கேட்டான். காவலர் ஆச்சரியமாக பார்த்து சொன்னார், நந்திதா என்றா? அவளா? அதோ மேலே 3ஆம் மாடியில் படம் பார்த்தாயா? அவள் 10 வருடங்களுக்கு முன்பு இந்த அரண்மனையில் விபத்தில் இறந்தவள். அருண் அதிர்ச்சியில் உறைந்தான். அவன் எடுத்த புகைப்படங்களை விரைவாக கமராவில் பார்க்கத் தொடங்கினான். அவை அனைத்திலும் அவன் மட்டும். நந்திதா எங்கும் இல்லை. அருணின் காதல் ஒரு நிழலுடன் நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொண்டான். அன்று முதல் இரவு நேரங்களில் மட்டும் அந்த அருணையும் அந்த நந்திதாவின் ஆவியும் அரண்மனையில் சேர்ந்து சுற்றுவதாக கூறுகிறார்கள். இது இதோடு முடியவில்லை, கதை தொடரும்.